இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய தேவன் வெளிச்சமா இருக்கிறார். நம்ம எல்லாமே தியானித்து எல்லா காரியங்களும் நமக்கு தெரிந்ததுதான். ஆனா எனக்கு என்னமோ இந்த வசனத்த எடுத்துட்டு இது பண்ணும்போது நெறைய காரியங்கள கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நெறைய தியானிக்க தியானிக்க வேற வேற ஆங்கிள்ல அப்படி போயிட்டே இருந்தது. அப்புறம் நான் ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஆனா அத குறித்து நம்ம நேர்த்தியாய் அத சொல்ல முடியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிளாங்க்கா இருந்தது. நெறைய தியானிச்சு நெறைய வசனங்கள் கிடைக்குது. நான் எத சொல்லணும் ஆண்டவரே? எனக்கு எது நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியம் பர்ட்டிகுலரா இது என்னது அப்படின்றது வந்து எனக்கு புரியல. ஆனா, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு சொல்லி தர விரும்புகிறார் அப்படின்றது மாத்திரம் இருந்தது. அப்ப ஆண்டவரே நீர் எனக்கு அத உறுதிப்படுத்தும்ன்னு சொல்லும்போது, பாட்டு பாடும்போதும் சரி, அந்த மகிமைன்ற வார்த்தை வசனத்திலயும் சரி, அந்த ஜெபிக்கும்போதும் சரி, எனக்கு அத ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டே இருந்தார். அப்பதான் நெனச்சேன், அவர் நம்மள எப்படி வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கரெக்ட்டா அந்த பாதையில நம்மள கொண்டு போறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கர்த்தர் இன்னைக்கு இந்த தியான வேலைய ஆசீர்வதித்து தருவார். உங்களோடு கூட நானும் வந்து நெறைய காரியங்கள தியானிக்கும்போது கற்றுக்கொள்ளுகிறேன். அதன்படி நடக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில நம்ம வாசிக்கிற வசனம் என்னன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19, 20 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 60, 19, 20 வசனங்கள வாசிக்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஏசாயால இந்த வசனத்த பார்க்கும்போது, சூரியன் நம்மளுக்கு எல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக உலக பிரகாரமாய் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்னது? சூரியனும், சந்திரனும். அப்போ சூரியனும், சந்திரனும் அந்த வெளிச்சத்த நம்ம ஒரு ஒரு லிட்டரலா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம உலக பிரகாரமா இருக்கும்போது வெளிச்சத்திற்காக இப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் வந்ததுனால நம்மளுக்கு இருட்டா இருந்தாலும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நம்மளுக்கு முன்னால காலங்கள்லலாம் நம்மளுக்கு சூரியனும், சந்திரன் அந்த வெளிச்சத்த அந்த தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க மக்கள். அப்ப அந்த ஒரு இருள் இருக்கும்போது அந்த காலத்துல ஒரு காரியமும் ஒண்ணும் செய்றதில்ல. காலையில வெளிச்சம் வரும்போது தான் அந்த சூரியனுடைய வெளிச்சத்த வச்சு, அப்புறம் சந்திரனுடைய வெளிச்சம், நிலா வெளிச்சத்துல வெளிய உட்கார்ந்து சாப்பிடுகிற காரியம் அந்த மாதிரி எல்லாம். அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷீக வாழ்க்கை வாழும்போது, நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, உலக பிரகாரமான ஒரு காரியத்தை வெளிச்சத்திற்காக சார்ந்திருக்கிற ஒரு காரியம். அப்போ எ நம்ம ஆண்டவரு கிட்டி சேரும்போது, அவருக்குள்ளாய் நம்ம வரும்போது, அவருடைய வெளிச்சத்த நாம சார்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிற காரியம். இதுல வந்து ஒரு வித்தியாசத்த என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஒ எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து அ ஒரு அதான் ஒரு ஒரு என்ன சொல்றது? உலக பிரகாரமா நம்ம ஒவ்வொரு தேவைகளுக்கும், ஒவ்வொரு ஒரு ஒரு என்ன ஒரு இதுனாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வழிநடத்துதலுக்காகவும், நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம இன்னொரு காரியத்தை சார்ந்து இருக்கிற காரியம். முக்கியமா படைத்தது சூரியனையும், சந்திரனையும் வெளிச்சத்த தருகிறதற்காக தான். ஆனா, நம்ம அதே சார்ந்து இருக்கும்போது, நம்ம அந்த ஒரு இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஆனா, நம்ம ஆண்டவரை அண்டிக் கொண்டு வரும்போது, நம்மளுக்குள்ள அவர டிபெண்ட் பண்ண என்ன ஒரு காரியம், ஒரு வழிநடத்துதல், ஒரு ஒரு வெளிச்சம் அப்படின்றது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதோ, அந்த எல்லா பயன்பாடையும் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அத நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அந்த வெளிச்சம் எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுதோ, இப்போ ஒரு நெருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது 2 விதமான ஒரு பயன தரும். ஒன்று வந்து தேவையில்லாத காரியங்களே அழிக்கிறதுக்கு, இல்லன்னா நம்ம அதை உருவாக்குகிறதற்கு, இல்ல ஏதோ சமைக்கிற ஏதோ ஒரு காரியம். அதற்கு அது பயன்படுகிற காரியம். இன்னொன்னு வந்து அந்த நெருப்பை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, வெளிச்சம் தருகிறதற்காக பயன்படுத்துவாங்க. அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மள வழிநடத்துறதுக்கு மாத்திரமல்ல, நம்மளை சுத்திகரித்து, நம்மள நம்முடைய பாதையில அவரை அண்டிக் கொள்ளுகிற அவரிடத்துல நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் அந்த பிரவேசம் வரைக்கும் நம்மள வந்து அவர் வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். நீங்க இதே வசனத்த வந்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21, 23, 24.
நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஆமென். அப்போ இங்கேயும் வந்து ஏசாயால பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நமக்கானது இல்ல அப்படின்னு அது நம்மளுக்கு அது எல்லாமே நிழலோட்டமாய் கொடுக்கப்பட்டாலும் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அங்கேயும் வந்து என்னன்னா சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்போ என்றென்றைக்குமாய் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு யார் வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னா, ஆதியிலையும் சரி அந்த கடைசியிலையும் சரி எப்பொழுதுமே வந்து வேதத்தின் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நம்ம உருவாக்கப்படுகிற தாயின் கற்பத்துல உருவாக்கப்படுகிறதுல இருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் நம்மளுடைய நித்தியத்திலையும் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இருப்பார் அப்படின்றது அந்த வசனத்தினுடைய அர்த்தமா இருக்கிறது. அப்போ நம்ம வந்து எப்படி ஒரு உலகத்துல வந்து நம்ம அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு வேணும், அந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி சார்ந்து இருப்போமோ, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு வெளிச்சம் முக்கியமாய் நமக்கு தேவையானது அந்த வெளிச்சம் தான். அப்போ அது நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவரையே சார்ந்து இருக்கும் போது அவருடைய அந்த வழி நடத்துதல் வந்து நமக்கு வித்தியாசமா இருக்குது. அப்போ மகிமை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய மகிமையை குறித்து சொல்லும் போது எப்பொழுதுமே ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமையில என்னை கொண்டு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மகிமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு விதமாய் அதே போலதான் எப்படி வந்து ஒரு ஃபயர் வந்து ரெண்டு விதமா செயல்படுகிறதோ அது கண்களாலையும் நம்ம பார்க்க முடியும், அதே நேரத்துல நம்ம உணரவும் முடியும். அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அதே போலதான் ஆண்டவருடைய செயல்பாடுகளோ, அவருடைய மகிமையை நம்முடைய கண்கள்னால காணவும் முடியும், நம்ம அதை உணரவும் முடியும். அந்த மகிமை அப்படின்னு சொல்றது வந்து உடனே பிரகாசமாய் அவர் நம்முடைய தேவன் ஒளியா இருக்கிற அவருடைய அந்த ஒளி அந்த அந்த பிரகாசமான ஒளிய நம்ம பார்க்கவும் முடியும். அதே நேரத்துல அந்த ஒளி நமக்குள்ளாய் வந்து நம்மள பிரகாசிப்பிக்கிற காரியமும் இருக்குது, அதே நேரத்துல நம்மளை சுத்திகரிக்கிற ஒரு காரியமும் இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாவீது சங்கீதம் 27:1 வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். அப்போ கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இருக்கிறார், நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 43:3 வாசிக்கலாம். சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென். அப்போ அங்க தாவீது சொல்ற உம்முடைய அந்த வெளிச்சம் தான் எனக்கு, கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியத்திலயும் இப்போ நம்ம வந்து ஒரு வெளிச்சத்திற்காக இல்ல மற்ற காரியங்களுக்காக நம்ம உலகத்தார் வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எலக்ட்ரிசிட்டியே தான் நம்ம நம்பி இருக்கிறோம் ஒரு வெளிச்சத்திற்காக. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர், யூபிஎஸ், நிறைய காரியங்கள் இருக்குது. பட் ஆனா அது எல்லாமே ஒரு நாள் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம எதை சார்ந்திருப்போம்? நம்ம சூரியனுடைய வெளிச்சத்தை தான் சார்ந்திருப்போம். அதே போலதான் நம்ம உலகத்துல எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருளாய் போகும்போது நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? அவரை மாத்திரம்தான் நம்ம சார்ந்திருக்க முடியும். ஆனா நம்ம நம்ம எப்பவுமே அது எதுவுமே இல்லாதப்போ நம்ம அவரை தேடுகிற காரியம் இல்ல, என்னன்னைக்கு எப்பொழுதுமே நமக்கு அது தேவை. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இல்ல இந்த லைட் இருக்கு எனக்கு போதும், எனக்கு சன்லைட்டே தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்துடும். உலகத்துல எல்லா வியாதிக்கும் மூல காரணம் அந்த டிஃபிஷியன்சி தான். அது மெயினா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், வெளியே போறது இல்ல, அதனால இருக்கிற பலவீனங்கள் எல்லாம். அப்போ ஆண்டவர் நமக்கு, அதனாலதான் அந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவருடைய வெளிச்சமாகி அந்த மகிமை நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில.
இதுலயும் பாத்தீங்கன்னா சங்கீதம் 43 பாத்தீங்கன்னா, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்படின்னு சொல்லிட்டு. உம்முடைய வெளிச்சம், நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா வேதத்துல 2 வார்த்தைகள் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது அதுக்கு 2க்குமே இன்டர் கனெக்டடா இருக்கும்னு எப்பவுமே. அப்போ அந்த சத்தியம் அப்படின்னு உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வெளிச்சத்துக்கும் அந்த சத்தியத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம வேதத்துல நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர்தான் அங்க வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அப்ப அவரும் தன்னை குறித்து சொல்லும் போது, நான் வந்து இருளில இருக்கிறவங்க யாரும் இருளில அவரை விசுவாசிக்கிறவர்கள் இருளில இராதபடிக்கு அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் அவரை போல நம்ம மாறணும். எப்பொழுதுமே நம்ம அவர்கிட்ட கேட்போம், உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்ப அந்த அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அவருடைய வெளிச்சத்துல நாம நடக்கிறோம். ஆனா நம்மிடத்துல காணப்படுகிற காரியங்கள் எல்லாமே அந்த வெளிச்சம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இப்போ நம்மளுக்கு பவர் கம்மியா இருக்குது. இப்ப எனக்கு வந்து இப்போ ஒரு 1 இயரா வந்து 1 இயரா 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வாசிக்க முடியல பைபிள்லாம். சோ ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் தேவையில்லை, பட் ஆனா ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே பவர் கம்மியாயிட்டே போகுது. ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து அப்போ இதுக்கு முன்னாலெல்லாம் நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன், கண்ணு தெரியலன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு கண்ணாடி போடலன்னா எப்படி இருக்கணும்னு பிள்ளைங்க சொல்லுவோம், ஃபுல்லா பிளாங்கா பிளரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது, நான் கிளாஸஸ் போடல, அதனால எனக்கு கிளாஸஸ் போடுறவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அது போடாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரியாது. சோ அது கேட்டுக்கிட்டே இருப்பேன், எப்படி இருக்கும்னா அவங்க சொல்லுவாங்க பிளரியா இருக்கும். அப்ப எதுவுமே தொட முடியாதா, எடுக்க முடியாதா, இல்ல அதெல்லாம் தெரியும் ஆனா கொஞ்சம் பிளரியா தெரியும் அப்படிம்பாங்க. அது எப்படின்னு கேட்டே இருப்பேன். அப்ப சிரிச்சுட்டு அது சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் பைபிள் வாசிக்கும் போது பிளரியா தெரியும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படி இருக்கும் அந்த பிளரியா. தெரியும், எழுத்து தெரியும், ஆனா திட்டமா தெளிவா வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆகும்போது நமக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இல்ல சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவா தெரியும். ஒன்னும் இல்ல, ரீசெண்டா வந்து நான் உப்புமா செஞ்சுட்டு வச்சிருந்தேன். அப்ப பத்தி ஏதோ வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிச்சுட்டு அதே கண்ணாடியே போட்டுட்டு அந்த உப்புமாவை பார்க்கும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு கடுகு ஒரு டீட்டெயிலும் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப பிரைட்டா தெரிஞ்சது. நார்மலா பாக்குறத விட கண்ணாடியில உப்புமாவை பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா தெரிஞ்சது. அதுல இருக்கிற எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ஹெச்டி மாதிரி தெரிஞ்சது. அப்போ எனக்கு தோணிச்சு, நம்முடைய பார்வையும் எப்படி இருக்குது, நம்ம பார்க்கிற பார்வை, உலகத்துல நாம வாழ்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த இதுலதான் இந்த காரியங்கள் ஆரம்பிச்சது, இந்த தியானம் ஆரம்பிச்சது. அப்போ நம்ம சில நேரங்கள்ல நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், வெளிச்சத்துலதான் இருக்கிறோம். நம்ம ஒரு இருட்டுல இருக்கிற மாதிரி நிறைய நேரங்கள்ல சூழ்நிலைகள்ல நம்ம இருக்கிறோம். எப்படின்னா நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, இப்ப நான் சொன்ன மாதிரி பிளரியா இருக்கா, தெளிவா இருக்கிறதா. இப்போ ஒரு வெளிச்சம் ஒரு ரூம்ல இருட்டா இருக்கும்போது லேசா மங்களா நமக்கு காரியங்கள் தெரியும். அதே ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல வரும்போது அந்த வெளிச்சத்துல நம்ம எல்லா காரியங்களையும் தெளிவாய் பார்க்க முடியும். அதே போலதான் நம்முடைய ட்ரெஸ்ல இல்லைன்னா ஏதாவது ஒண்ணுல ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட நமக்கு தெரியாது. ஆனா அந்த வெளிச்சத்துல பிரகாசத்துல பார்க்கும்போது அந்த இது வந்து ரொம்ப நல்லா தெரியும். அப்போ ஆண்டவருடைய வெளிச்சம், இந்த தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது அந்த நம்ம அவருடைய மகிமை நமக்குள்ள வரும்போது நாம எப்படி அத பார்க்க முடியும், நம்மை நாமே முதல்ல வந்து இந்த மகிமையை எனக்கு தாரும், இல்ல நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம எதுக்கு கேட்கிறோம், ஏன் அது தேவை அப்படின்னு நான் யோசிக்கும் போது எப்பொழுதுமே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உடைய வல்லமையை எனக்கு தாரும், உடைய மகிமையை எனக்கு காண்பியும் அப்படின்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த மகிமை நமக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, அது அவருடைய வெளிச்சமாகிய எப்படின்னா
நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல பார்க்கும்போது அந்த மகிமை அப்படிங்கும்போது அவருடைய வெளிச்சம் அப்படின்றதுதான் நம்ம இது பண்ண முடியுது. நீங்க யாத்ராகமத்துல மோசே இது பண்ணும்போது நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். பார்க்கும்போது அந்த குட்னஸ் அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. நம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் அப்படின்றது அவருடைய குட்னஸ், அவருடைய நன்மையான காரியங்கள், அந்த அவருடைய குணாதிசயங்கள். அப்போ அதை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிற ஒரு காரியம். விதம் இருக்கு, 2 விஷயம் இருக்கு மகிமை அப்படின்ற போது. அப்ப இங்க வெளிச்சம், அப்ப வெளிச்சம் அவருடைய குணாதிசயம் 2மே ஏன்னா அவருக்கு ரூபம் இல்லை. நம்ம நான் எப்பவுமே அதான் அவருடைய ரூபத்தை குறித்து சொல்லும் போது, ஒருவேளை உங்க வீடுகள்ல நீங்க போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டுருங்க. அந்த வசனங்களை மாத்திரம், ஏன்னா அவர் ரூபம் இல்லாதவர், அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த வெளிச்சம் தான் நம்மளுக்கு எப்பவுமே. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிறைய இதை ஃபாலோ பண்ணிதான் நிறைய உலகத்தார் நிறைய அந்த மெடிடேஷன் காரியங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது, ஈவன் புத்தா சொல்லும் போது என்லைட்மெண்ட் கிடைச்சிச்சு, வெளிச்சம். எதை பார்த்தாலும் ஏன்னா எல்லாமே ஆதியா எங்க இருக்கிறது, வேதத்துல இருக்கிறது தான் அவங்க காப்பி அடிச்சு. நீங்க எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னு ஒரு எண்ணம் உண்டு. ஏன் இவங்க இதுக்கெல்லாம் போறாங்க, இதுல எல்லாம் போய் என்ன பண்றாங்க அப்படின்லாம் தேடும்போது கடைசியில எங்க போய் நிக்கும்னா வார்த்தையில தான் நிக்கும், வசனத்துலதான் நிக்கும். ஏசு கிறிஸ்துவை தான் முன்னிறுத்தி தான் எல்லாமே நிற்கும். ஆனா என்னன்னா பிசாசானவன் தனக்கு மகிமையை தேடிக்கொண்டான் அதை வைத்து அப்படின்னு தான் தோணும். சாம் ஜெபத்ரேயா எப்பவுமே சொல்லுவாங்க, பிசாசு என்ன பண்ண, அந்த ஆதியில ஆதாம் ஏவாளதான் அவங்க அந்த சிவன் பார்வதின்லாம் கும்பிடுறாங்க. கழுத்துல பாம்பு இருக்கிறது, அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்களை வஞ்சித்த அந்த சர்ப்பம் அவங்கள வஞ்சித்துட்டு அந்த ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த மகிமைய அது எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான். அப்போ இங்க பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து தான் நமக்கு என்னவா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். அவரே சொல்றார், நான் தான் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவரா இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தேவன் எப்படி இருப்பார் அப்படின்ற நம்ம அவருடைய குணாதிசயங்களையோ அவரையோ நம்ம பார்த்தது கிடையாது. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்போ ஏசு கிறிஸ்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். மகிமையை எப்படி வெளிப்படுத்தினார்? அவருடைய குணாதிசயங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். அதே நேரத்துல அவருடைய அந்த லிட்ரல் அந்த மகிமையையும் அந்த வெளிச்சத்தையும் அவர் தான் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல தான் தேவன் அப்படின்ற அந்த மகிமையும் அவர் வெளிப்படுத்தினார். அதே நேரத்துல அந்த குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தினார். அப்போ அவர் நமக்குள்ள வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நமக்குள்ள நடக்கும். அந்த வெளிச்சத்தை நாம உள் வாங்குகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்ப அதனாலதான் அவர் அங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 1:3 வாசிக்கலாம். எபிரேயர் 1:3. இவர்கள் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்பமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அப்போ ஏசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அவருடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறார். இப்போ பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நாம யாரை பார்க்க முடியும்? பிதாவினுடைய மகிமையை பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனாலதான் அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் போதும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே எல்லா காரியத்துக்குமே அடிப்படை விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்ம நினைச்சுக்குவோம் இதுதான் பாவம், அதுதான் பாவம், இதுதான் அப்படின்னு. ஆனா நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் மாத்தாளத்துல சொல்லும் போது சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம அவருக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நம்ம தேவனுடைய மகிமையை காண முடியும். அந்த மகிமையில நம்ம வழி நடத்த முடியும். இப்போ இதுதான் யாத்ராகமம் 33:22 அந்த மோசே சொல்லிட்டு ஆண்டவர் அவன் மகிமையை காணணும் அப்படின்னு கேட்கும்போது, கண்மலையாகிய கண்மலைக்குள்ள நீ ஒளிந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உலகத்துல நிறைய டினாமினேஷன்ஸ் எல்லாம் வருது, நிறைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத காரியங்கள் இருக்கு நிறைய. நீங்க ஒருவேளை நம்ம வேதத்தின் காரியங்களையும் மாத்திரம் நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். ஆனா நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா நிறைய தேடல்
உங்களுக்கு இருந்தது, சப்போஸ் நீங்க நிறைய காரியங்களை வாசிக்கிறவர்களா, நிறைய தான். என் பொண்ணு ஒரு நாள் சின்ன பொண்ணு கேட்டா, அம்மா நிறைய காரியங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, சிலதெல்லாம் வந்து புரிதல் அற்றதா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதான் சொல்லுவேன், ஒரு ஃபுல்லோ ஆண்டவருடைய ஞானம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஒரு நம்ம வந்து ரொம்ப ஒரு குட்டி ஒரு அறிவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த புரிந்து கொள்ள பார்க்கிறோம். ஆனா அவருடைய ஞானம்ன்றது ரொம்ப பெரிய அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அவருக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஏரோப்ளேன்ல இருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே குட்டி குட்டியா, அவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாமே வந்து ஒரு குட்டி 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 குட்டியா தெரியும். அதே போலதான் அவருடைய ஞானமும். அவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒளி ஆண்டு இந்த காரியங்கள் எல்லாம் பத்தி சமீபத்துல ஏதோ ஒரு இது கேட்கும் போதுதான் நம்ம இந்த இந்த பூமியில தான் வந்து இந்த நம்ம நம்ம காலங்கள் வந்து ரொம்ப இது ஒரு ஒளியாண்டுன்றது எவ்வளவோ காலம். அப்படி நம்ம இப்போ ஒருவேளை இதை விட்டு வேற கேலக்சிக்கெல்லாம் நம்ம போயிட்டு போயிட்டு வந்தோம்னா, சப்போஸ் நம்ம அப்படி போய் வர்றது இல்லை, ஆனா போயிட்டு வரும்போது அந்த காலம் வந்து எத்தனையோ ஆண்டு, 1000 கோடி ஆண்டு ஆயிருக்குமா நம்ம திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது, நம்ம உலகத்துக்கு வரும்போது. அப்போ அதுதான் அந்த வேதத்துல பார்ப்பேன்ல, எனக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல ஆண்டவருக்கு அப்படின்னு. அப்ப அவர் வந்து எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் தெரியல. நான் அது எப்படி எனக்கு கிளியரா சொல்ல தெரியல. எப்படின்னா நம்மளுக்கு ஒரு 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 நாள் வந்து வேற கேலக்சி வேற இதுல எல்லாம் வந்து அவங்க எப்படின்னா நம்ம அங்க டிராவல் பண்றது வந்து இங்க இருந்து நம்ம ஒரு நாள்ல எத்தனையோ 1000 கோடி ஆண்டுகள் ஆகும் அங்க நம்ம போறதுக்கு, போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஆனா நம்ம இங்க பூமியில பார்த்தா எவ்வளவு நாள் ஆயிருக்கும், அங்கன்னா ஒரு நாள் தான் நமக்கு ஆகின மாதிரி. இந்த வேற இதுல அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவருக்கு நம்மளுக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள் மாதிரி. அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. வேதத்துல இருக்கிற எல்லா காரியங்களுமே அறிவியலாளர்கள் எல்லாவற்றையுமே பார்த்திருக்காங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் அதை காற்றின் செட்டைகள்ல அப்படியே வந்து பறந்தாரு அப்படின்னு. தாவீது வந்து நெருக்கப்பட்டு மோசமா ரொம்ப அழுது இது பண்ணும் போது அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு அப்படி தோணும். அப்போ அவர் எவ்வளவு ஸ்பீடா அவர் வராரு, அந்த எத்தனை ஒளி ஆண்டுகளை கடந்து அவர் நம்ம கிட்ட வராரு. அப்போ அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம ரொம்ப அந்த அவருடைய மகிமையை நம்ம அறிந்து கொள்ளாததுனாலதான் நம்மளுக்கு வந்து நம்ம அத இது பண்ணல. அதனாலதான் நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அதே நேரத்துல நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த அனாதி ஞானத்தை நம்ம வந்து அளந்துலாம் பார்க்க கூடாது. இது ஏன் அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது. நிறைய நேரங்கள நீங்க படித்தீங்கன்னா அறிவு பெருத்தவங்க எல்லாரும் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம வந்து நம்ம அறிந்து கொள்ள உலகத்துல எல்லா காரியங்களும் உலகத்துலதான் இருக்குது. ஆனா நம்ம அறியதான் இது செல்போன் இருக்கு, வயர்லெஸ் கனெக்ஷன்ல போன்ல பேசலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம லூஸ் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லியிருப்போம், அப்படித்தானே? ஆனா அது அந்த ஒலி அலைகளோ இல்ல எல்லா அலைகளுமே உலகத்துல இருக்கதான் செஞ்சுச்சு. நம்ம அதை தேடி 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 நம்ம போகும்போதுதான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதே போலதான் அவருடைய ஞானமும். அப்போ அவருடைய மகிமை நமக்குள்ள வரும்போது, அந்த வெளிச்சத்தை நம்ம உள் வாங்கும் போது அந்த வெளிச்சம் நம்மள என்ன பண்ணும், பரிசுத்த பர்வதத்திற்கு நேராய் கொண்டு போகிற ஒரு அனுபவம். அப்போ அவர் வந்து பிதாவின் மகிமையை அங்க வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும் போது, அதான் வேதம் சொல்லுது, அதான் உம்முடைய வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும். சத்தியம்னா என்னது? யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம தேவனுடைய மகிமையை நம்ம இங்க காண்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ அந்த நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நம்ம அவருடைய மகிமையை காண முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்க நம்ம அந்த நமக்குள்ள விசுவாசம் வேணும். ஆனா அந்த விசுவாசம் வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்ப நம்ம அந்த விசுவாச போராட்டத்துல நம்ம எப்படி நிக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்துல நம்ம நிற்கிறோமா, இல்ல நம்ம விழுந்து போகிறோமா, இல்ல நம்ம அந்த இருளுக்குள்ள திரும்ப கொண்டு போகப்படுகிறோமா அப்படின்னு பாக்குறதுக்குதான் அந்த விசுவாச போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப நம்ம எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார், அவருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் சங்கீதம் 119:105 வாசிக்கலாம்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அடுத்தது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 89:15. கெம்பீர கம்பீர சத்தத்தை சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆமென். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்தை, இதுல வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் சத்தத்தை, அந்த வசனத்தை, அவர் நம்ம கிட்ட பேசுகிற சத்தத்தை நாம கேட்கிறவர்களா இருக்கணும். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவருடைய வெளிச்சத்துல நாம நடக்கிறவர்களா இருப்போம். அப்போ நிறைய நேரம் ஆனா 2 விதமான சத்தம் இருக்குது. அதையும் உங்ககிட்ட சொல்லணும்ட்டு எனக்கு ஒரு இது ரீசன்ட் டேஸ்ல நான் கேள்விப்பட்டேன். இது நிறைய நடக்கும். இது நீங்க எந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள வல்லமையாய் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா இருக்கிற சகோதரி. வேதத்தின் ஆழங்களை நல்லா அறிந்தவங்க. எனக்கு தெரிந்து அவங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம், அப்படி ஒரு பக்தி வைராக்கியம். அப்ப ரீசன்ட் டேஸ்ல அவங்க ஒரு காரியத்தை குறித்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, இன்னொரு சகோதரி, இன்னொருத்தங்க வேற ஊர்ல இருக்கிறவங்க, இவங்க செய்த சில காரியங்களை, இவங்க ஏதோ ஒரு இதுக்கு போனாங்க, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனாங்களா, ஏதோ சம்திங், அதை வைத்துக்கொண்டு நீ ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட போய் நீ பழகிட்ட, பேசிட்ட, உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு இது வரும், அது வரும்னு வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா வசனங்களையும், சாபம் வரும், அது வரும், இது வரும்னு எல்லா வசனத்தையும் அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டே இருந்துட்டு அவங்கள குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒன்னும் அதை கண்டுக்கல போல. அதுக்கப்புறம் நாளடைவுல அவங்க அதையே சொல்லி 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 அவங்கள, இதுக்கும் ரொம்ப பழக்கம்லாம் இல்ல, பட் ஏதோ தூரத்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஏதோ அறிந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான், பட் ஆனா அவங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள தீவிரமா இருக்கிறவங்க இன்னொரு சகோதரி. அப்ப அவங்க இத வசனத்தை அனுப்பி, இது அக்கிரமம் பண்ணிட்ட, பாவம் பண்ணிட்ட, நீ ஆண்டவர்ல மன்னிப்பு கேளு, வசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு இவங்களுக்கு அனுப்புனா, இவங்களுக்கு நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, நைட் எல்லாம் தூங்கல, இதே பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு 2-3 தடவை இப்படியே இருந்தது. அப்ப திருப்பி அவங்க எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. அவங்க அனுப்புனது, அவங்க இதெல்லாம். அப்ப எனக்கு அதை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இது இருந்தது. இது ஆண்டவருடைய சத்தம் இல்லையே, வித்தியாசமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவருடைய வசனம் பேசும்போது நம்மளுக்கு அது ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட பேசாம அங்க இன்னொருத்தட்டையா சொல்லி, நம்ம வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளு கூட பேசுவார். நீங்க என்னைக்கு அந்த கம்பீர சத்தத்தை கேட்காம வேற ஒருத்தர் மூலமாய், நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்கணும். உங்க அப்பாவுடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற காரியங்களோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க அந்த மாதிரி நம்ம போகவே மாட்டோம். நம்ம ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். யாரையும் அவர் குறைச்செல்லாம் உருவாக்கல. அத முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அப்படியே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால எனக்கு அது புரிந்தது. அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைதான், இவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைதான். ஏன்னா இவங்களை எனக்கு எப்படி தெரியும்னா, இவங்க அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம். பர்சனலா எனக்கு அவங்கள தெரியும். சோ அதனால இவங்கள அவங்க குற்றப்படுத்தும் போது எனக்கே வருத்தமா இருந்தது, கொஞ்சம் கோபமா இருந்தது. அவங்க புரியாம சில காரியம், அவங்க என்னன்னா இவங்க ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்காங்க, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லா வசனத்தையும் இவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா வசனத்தை அப்படியே அப்படிப்பட்ட அப்போ உலக பிரகாரமாய் ஒரு மனுஷனை நம்ம எடை போட்டு கொண்டு அவங்கள அவ்வளவு குற்றப்படுத்தி, குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்ம யாரும் இடறுறதுக்கு நம்ம ஏதுவா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வழி நடத்தப்படுகிற ஒரு சகோதரிய இன்னொருத்தர் அவ்வளவு குற்றப்படுத்தி, அவ்வளவு ஒரு மோசமா இது பண்ணி அதை அவங்க நிறுத்தவே இல்லை. இவங்க என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, தாழ்மையா இல்ல, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னா சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க உங்களை இந்த மாதிரிதான் நீங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நமக்கும் ஆண்டவருக்குமான ரிலேஷன்ஷிப் இது. எனக்கும் ஆண்டவருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவருக்கும் எனக்கும் தான் தெரியும், அப்படிதானே? இல்ல ஆண்டவருக்கு நம்மளை பத்தி தெரியும். நான் எப்பவும் அதான் சொல்லுவேன், ஒருவேளை நமக்குள்ள பலவீனங்கள் இருக்கோ, இல்ல நம்ம கிட்ட நிறைய பேர் விசுவாசம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இப்படி குற்றப்படுத்துற எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ இவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கதான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கதான், அந்நிய பாஷை பேசுறவங்கதான். ஆனா இன்னொருத்தரை குற்றப்படுத்தும் போது
எப்படி அந்த காரியங்களை பேச முடியுது? ஒரு யோசிக்கவே தெரியாதா? இல்ல அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது ஒரு ஆராய்ந்து, அதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:2. நான் உங்களுக்கு பிரசித்த அக்கா 1 அதானக்கா? கொரிந்தியர் 15:2. நான் கரெக்டா? ஒரு நிமிஷம். இல்ல, அந்த வசனம் இல்ல. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்ட்டு ஒரு வசனம் இருக்கும்ல. 2 கொரிந்தியரா? ஓகே, கரெக்டா அந்த வசனத்தை இந்த வசனம் தான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனை இன்னொருத்தர் வந்து ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து அவன் வந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனை நம்ம வந்து ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. அதனாலதான் அவன் சகோதரனை குற்றப்படுத்தாதேன்னு வேதம் சொல்லுது. அது சகோதரன் சொல்லும் போது உண்மையாவே சொந்த சகோதரனா இல்ல மற்றவர்களா, எல்லாரையுமே வேதம் சகோதரர்கள்லாம் சொல்லுது. அது ரெண்டுக்குமே அடங்கும். நிறைய நேரங்கள்ல நம்ம இப்போ என்னையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல அது புரியாம நம்ம நிறைய அவங்களுடைய சூழ்நிலை புரியாம நம்ம அவங்களை குற்றப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கு. அதே மாதிரி அந்த 1 கொரிந்தியர் 11:31 நினைக்கிறேன். நம்மை நாமே நம்மை நம்மை நாமே நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும். அப்போ நியாயம் தீர்க்க அடுத்தவங்கள நம்ம நியாயம் தீர்க்கிறோம் நல்லா. ஆனா நம்மள நம்ம நிதானித்து அறிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். அப்ப இந்த நம்மை நாமே நிதானித்து அறிகிறதுக்குதான் அவருடைய வெளிச்சம் நமக்கு தேவையா இருக்கிறது. அவருடைய மகிமை நமக்கு தேவையா இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த போது ஏசாயா வந்து அந்த ஆலயத்துக்குள்ள அங்க போகும்போது ஆண்டவர் வந்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு. அவருடைய வஸ்திரத்தை உங்களால தேவாலயம் நிறைந்திருக்கிறது. இத வந்து ஏசாயா பார்க்கிறார். பார்த்த அடுத்த செகண்ட் வந்து அந்த அங்க சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றுட்டு தன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன்னா அவங்களால அந்த மகிமையை பார்க்க முடியும். அவர் அவ்வளவு வல்லமை மகிமையும் நிறைந்த தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்னால அவருடைய அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமையை பார்க்க முடியாம அவங்க கண்கள்லாம் அவங்க மூடிட்டு இருக்காங்க. தன் முகத்தை மூடிட்டு அவங்க வந்து பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அப்படின்னு. அப்போ அதை பார்த்த நொடி ஏசாயா என்ன சொல்றார்? ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றான். அப்போ ஏசாயா யாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டருடைய வார்த்தையை பேசுகிற ஒரு மனுஷன், ஆண்டருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன், கம்பீர சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்றான்? அவருடைய மகிமையை பார்க்கும் போதுதான் நம்மளுக்குள்ள அந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அழுக்கு, நமக்குள்ள இருக்கிற அசுத்தம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான் அப்படின்னா, அதான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப இந்த வெளிச்சம் நமக்கு ஏன் தேவை அப்படின்னா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு. நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துவோமா? மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம குற்றப்படுத்துவோமா? பண்ண மாட்டோம். நம்ம எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறவர்களா இருப்போம். வெடுக்குன்னு காரியங்களை நம்மளுக்கு ரியலி இப்போதான் வர 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 அப்படின்னு எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா, நேத்து ஒரு நோட்டு எடுத்து எழுதிட்டு இருந்தேன்.
10 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருக்கு அந்த வார்த்தைகளை எழுத ஆரம்பிச்சு. அப்போ ரொம்ப பாத்தீங்கன்னா வைராக்கியமாய் நிறைய காரியங்களை எழுதி 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 படிச்சு, இதெல்லாம் நானா எழுதுனேன்னு இப்பவும் ஆச்சரியமா இருக்கு சில காரியங்களை. ஆனா என்னுடைய சுபாவத்துல அப்போ நான் ஒரு வைராக்கியம் இருந்ததே ஒழிய என்னுடைய குணங்கள் எல்லாம் மாறி இருந்ததா அப்படின்னா 100% இல்ல. 100% நான் ஒரு 10% கூட. ஏதோ நான் ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்குன்னு காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்குன்னு செயல்களை செய்யணும், ஆண்டவருக்குன்னு நடக்கணும், அவருடைய வெளிச்சத்துல நான் நடக்கணும் அப்படின்னு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அவருடைய சத்தத்தை தான் நான் கேட்டேன், எல்லா காரியங்களும் தான் நடந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது என்னை நானே ஆராய்ந்து பார்க்கணும், என்னை நானே ஆராய்ந்து ஒருத்தங்க இப்போ நான் உங்களை சொன்னேன்ல இந்த காரியம் கூட நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்மளும் அந்த அந்த ஒரு இன்னொருத்தங்க மாதிரிதான் இருக்கிறோம். மற்றவர்களை குற்றப்படுத்திக்கிட்டு, மற்றவங்க காரியத்தை இது பண்ணிட்டு, மற்றவங்க குற்றம் நமக்கு ஈஸியா தெரியும். அப்போ இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு. எப்போ நம்ம ஆண்டவருடைய மகிமையை உள்வாங்குகிறோமோ, எப்ப நாம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமையை காண்கிறவர்களா இருக்கிறோமோ, அவருடைய மகிமையை பார்க்கிறவர்களா இருக்கும்போது மாத்திரம்தான் நமக்குள்ள காணப்படுகிற காரியங்கள் நமக்கு எப்படி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே அப்படின்ட்டு. அப்ப நம்ம அவரை காண்கிறவர்களா இருக்கிறோமா, அவருடைய மகிமையை காண்கிறவர்களா இருந்தா மாத்திரம்தான். லிட்ரலா நம்ம அவரை காண்கிறவர்களா இருக்கிறோமா? அப்போ அந்த காண்கிறது அப்படிங்கும் போது அந்த வெளிச்சத்தை நம்ம உள்வாங்கி கொள்கிறது, அந்த வெளிச்சத்தை பார்க்கிறது, அந்த வெளிச்சத்துல நம்மளே பார்க்கிற காரியம், அந்த அந்த காரியங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அதான் அந்த எப்படி சொல்றது, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்ன நடத்தி உம்முடைய வாசஸ்தலங்களுக்கு நேராய் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மோசையுடைய காரியம்தான் எனக்கு புரிந்தது. மோசையுடைய வாழ்க்கையில மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பார்வோனுடைய அரண்மனைக்கு அவர் கொண்டு போனார். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட ஒண்ணு எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை வழி நடத்துகிறாருன்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு ஒரு நாளும் பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், எதை பத்தியுமே. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேன், நான் ரொம்ப பக்தி வைராக்கியம், நீங்க அதான் சொல்லுவேன், நான் 10 வருஷத்துக்கு இருந்தேன். அப்போ ஒரு மாதிரி ஒரு வைராக்கியம். அதான் இப்ப யாராச்சும் கேட்ட சொல்லுவாங்க, பிடிச்சி எல்லாரையும் திட்டுறது, அதை பண்ணலையா இதை பண்ணலையா, மிரட்டி மிரட்டி மிரட்டி. ஆனா ஆண்டவர் ஒரு கூட்டம் ஜனங்களை அவருக்குன்னு ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு கிருபையை தந்தார், அது இல்லைன்னு சொல்லி. இப்ப அவங்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும். அந்த இதையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனா எவ்வளவு முட்டாளா இருக்கேன், இஷ்டத்துக்கு பைபிள் படிக்கலையா, ஜோம் பண்ணல, இதை பண்ணலையா அதை பண்ணலையா, மிரட்டிக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கலையானா அவங்ககிட்ட போய் பாடா படுத்துறது. அப்போ அது வேற. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல, அதுக்கப்புறம் ஒரு தெளிந்த நீரோடையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்மை நாமே நிதான். அப்போ அந்த அந்த வெளிச்சம் நம்மள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளவு அழகா வழி நடத்தி கொண்டு போகிறது. அப்போ நம்ம அதான் சொல்லுவாங்க, நம்ம எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு பூமியில ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரலோகத்துல நம்ம ஆண்டவருடைய வருகையில அந்த நித்தியத்துல அந்த சர்க்கிளா இருக்குமா, நம்ம பக்கத்துல அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நம்ம இருக்கிற பாக்கியத்தை பெறுவோம். தூரத்துல இருக்கும்போது வெளிச்சம் எவ்வளவு இருக்கும், பக்கத்துல இருக்கும்போது அந்த வெளிச்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்றது. இப்ப இங்க மோசையை பார்க்கும்போது மோசையுடைய வாழ்க்கையில மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அங்க மோசை பிறக்கும் போதே பிசாசு அங்க போராட்டம் தான், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லப்படணும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் பாதுகாத்து அவனை பார்வோனுடைய அரண்மனையில அங்க வளர்க்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பார்வோனுடைய குமாரத்தையே என்ன நினைப்பா, ஒருவேளை பார்வோனுக்கு அப்புறம் மோசையுடைய ஞானத்தினால எகிப்தின் சகல சாஸ்திரத்துல அவன் கற்று தேர்ந்தவனா இருந்தான். அப்போ அவனை கூட ஒருவேளை ராஜாவை ஆக்குகிற சூழ்நிலை கூட அங்க இருந்திருக்கலாம். ஆனா அங்க என்ன ஆச்சு, மோசே என்ன பண்ணான், வனாந்திரத்திற்கு துரத்தப்பட்ட ஒரு காரியம். 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை. ஒருவேளை வனாந்திர வாழ்க்கையில நம்ம இருக்கலாம், இருளின் ஆதிக்கத்துல இருந்த மாதிரி நம்மளுக்கு சோர்ந்து போய், ஆண்டவரே
எல்லாருக்கும் அந்த வனாந்திர வாழ்க்கை. நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையும் சரி, யோசேப்புடைய வாழ்க்கையும் சரி, மோசேயுடைய வாழ்க்கையும் சரி, இந்த வனாந்திரத்துக்குள்ள நீங்க போகாம தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. கண்டிப்பா. ஒருவேளை நான் என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே நான் வனாந்திரம் ஒரு வெறுமையான வாழ்க்கையா இருக்கிறது ஆண்டவரே, நான் போயிட்டு இருக்கேனே, ஏன் இது எனக்கு அனுமதித்தீர்? கேட்கக்கூடாது நம்ம ஆண்டவர்கிட்ட. அருமையாய் நடத்துவார். ரொம்ப அருமையா இருக்கும். அதை நம்ம புரிந்து கொண்டோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கணும். என்ன நடத்துவார், எங்க கொண்டு போனாலும் சரி, எங்க கொண்டு போய் போட்டாலும். கொலைப்பழிய ஆனா கொண்டான், அது வேற விஷயம். ஒரு வைராக்கியம், அது நிமித்தம் அவன் கொலை பண்ணனான், கொண்டு போய் வனாந்திரத்துல போட்டாரு. பனிஷ்மெண்ட்னு உலகம் சொல்லலாம். ஆனா அங்க என்ன பண்ணாரு, பழக்குவித்தார். அந்த வனாந்திர வாழ்க்கையை பழக்குவித்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த அனுமதிக்கிறாரு அப்படின்னா, அதான் எப்பவும் சொல்றது, பிள்ளைங்க தப்பு பண்ணுனாங்கன்னா போட்டு நல்லா அடி அடி அடின்னு அடிச்சு உரிச்சு தோலை உரிச்சு. ஆக்சுவலி பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, அடிச்சாதான் திருந்தும், அது ஒரு பயத்து நிமித்தம் திருந்துகிற காரியம். நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்ற அத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்புறம் ஒருவேளை அவங்க தப்புக்கு தவறு செஞ்சுட்டு அவங்க ரொம்ப வருந்துனாங்கன்னா, அவங்க அந்த அந்த தவறை செய்யலைன்னா அது ஒரு தவறுன்றதே அவங்களுக்கு புரியாது. we learn from our mistakes. ஒருவேளை நம்மளும் அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம டிசிஷன் ஏதோ தப்பா மேக் பண்ணிட்டோம்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த தவறும் ஆண்டவரால அனுமதிக்கப்பட்டதா தான் இருக்கும். ஏன்னா அது நமக்கு ஒரு வனாந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வனாந்திர வாழ்க்கைக்குள்ள போனா மட்டும்தான் நீங்க எங்க போக முடியும், நம்ம தேவ பர்வதத்துக்கு. அதான் உங்களுடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பிடலாம். அவைகள் என்னை நடத்தி எங்க போகும், உங்களுடைய வாசஸ்தலத்துக்கும் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேரா என்னை நடத்துவதாக வேதம் சொல்லுது. அப்ப இங்க மோசே ரொம்ப அருமையா இருக்கும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அப்போ வனாந்திரத்திலிருந்து வனாந்திர வாழ்க்கை முடிந்து அவன் எங்க போறான், தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு போறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் வனாந்திரத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. வனாந்திர வாழ்க்கையின் முடிவுல நீங்க எங்க போவீங்க, தேவ பர்வதத்துல தேவனை சந்திக்கிற ஒரு காரியம், தேவனுடைய மகிமையை காண்கிற ஒரு காரியம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 3வது அந்த கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுதுதான் அவன் பாக்குறான், எப்படி இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அப்போ நம்ம அவருடைய மகிமையை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல போனா மாத்திரம்தான் ஆண்டவர் அவரு அங்கதான் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு எப்படா என் பிள்ளை என்ன காணணும், என்னுடைய மகிமையை தரிசிக்கணும், என்னை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை வாஞ்சையா இருக்கிறது. இப்ப அவன் நடத்தப்பட்டது யாருனால, ஆண்டவராலதான். அவர் தான் நடத்துறாரு. ஆனா நமக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும். அவன் கிட்ட போய் அங்க பார்க்கிற ஒரு காரியம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இங்கதான் நம்ம இங்க வசனத்துல சங்கீதத்துல பாக்குறோம், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் அவருடைய வெளிச்சத்துல நடப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே ஆரம்பிக்குது மோசையுடைய அந்த வெளிச்சத்தை ஆண்டருடைய மகிமையை அந்த ஓரே பர்வத்தத்துல முதலாய் மோசை அங்க பார்க்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மோசையை அருமையாய் நடத்தி கொண்டு வருவார். நான் இதை கடகடன்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போ அங்க இருக்கும்போது அங்க சொல்றாரு 5ஆம் வசனத்துல, இங்க கிட்டிச்சேர உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்ப இதேதான் அங்கேயும் பார்த்தோம். எங்க ஏசாயா சொல்லும் போது, அவரை பார்க்கும் போதுதான் நம்ம இடத்துல என்ன காரியங்கள் இருக்கு, எதை நாம விடணும், ஆண்டவர் நமக்கு கற்று தருவார். அதுவும் இல்லாம நம்மை நாமே ஆராய்ந்து கொள்கிற அந்த காரியத்தை. அப்போ நமக்கு அந்த அந்த ஒரு இதுக்குள்ள நாம போகணும். அதுக்காக உடனே ஐயோ எதை பண்ணாலும் நான் இதை தப்பு பண்ணிட்டேன், நான் இதை தப்பு பண்ணிட்டேன்னு கில்ட்டி ஃபீலிங்ல எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்தவே மாட்டார்.
நான் கூட நிறைய நேரம் நினைப்பேன், நம்ம அதெல்லாம் நினைச்ச பிறகுதான் பிள்ளைங்களை குற்றப்படுத்துறதோ, அடிக்கிறதோ, தேவையில்லாம கத்துறதோ அதெல்லாத்தையும் விட்டேன். நாமே ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்கிறேன். சில நேரங்கள்ல நம்மளுடைய அந்த பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய ஜீன்ல இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு காரியத்தை தான் சொல்லுவேன்ல, ஒரு காரியத்தை செய்ய கூடாதுன்னு நம்ம எவ்வளவு பிடிவாதமா இருக்கிறோமோ அந்த காரியம் தான் நம்ம செய்வோம் கடைசியில. அது ஒருவேளை திமிரா இருக்கலாம், ஈகோவா இருக்கலாம், ஈவன் குற்ற மனசாட்சியா இருக்கலாம், நம்மளை குறித்ததான ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம். தாழ்வு மனப்பான்மையுமே ஒரு இதுதான், இல்ல ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். நீங்க நிறைய இனிமே பாருங்க, நம்மள கொஞ்சம் நாமே நிதானித்தறியதுன்னா, நம்மள வேற ஒருத்தர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும். அப்போ இங்க பார்க்கும்போது மோசேட்ட என்ன சொல்றாரு, வனாந்திரத்துல நடக்கிறதுக்கு முக்கியமா செருப்பு வேணும். ஆனா ஆண்டவருடைய மகிமையை பார்க்க அவன் கிட்ட போகும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துலதான் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் அவரால் வழி நடத்தப்பட்டான். ஆனா அவருடைய நாமத்தை அவன் அறிந்து கொள்ளல. அப்பதான் அங்க சொல்லுறாரு, இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு தன்னுடைய நாமத்தை, இதே நாமம் தான் புதிய ஏற்பாட்டுல நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாத விட்டா உங்க பாவங்களில் சாவீர்கள் அப்படின்றார் இயேசு கிறிஸ்து. நான் தான் அவர் அப்பவும் இருக்கிறவர், ஆதி முதலாய் இருக்கிறவர் அப்படின்னு. இந்த காரியங்கள்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது, நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மோசேக்கு தான் அந்த தன்னுடைய நாமத்தை அவர் அங்க வெளிப்படுத்தின ஒரு காரியம். அப்போ நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்போ அந்த ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அவன் கிட்ட போகும்போது, அவன் போகிறத பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தன்னை அங்க வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அடுத்ததா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அங்க ஒண்ணு தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், நான் பரிசுத்தர். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தை. அப்ப அவரை பார்க்கும்போது ஆனா நம்ம தோணும், நமக்குள்ள எல்லாமே கரெக்டா இருக்கு, நான் ஆண்டவரோடுதான் ஐக்கியமா இருக்கிறேன். கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். பட் அவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நம்ம போகும்போது, அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு போகும்போது நாம என்னவா இருக்கணும், நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 1:27 தேவன் தமது சாயலாக அவர் தமது சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். அது எப்பவுமே பார்த்தா தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த மகிமையே அவன் இழந்து போனான், அப்படித்தானே? ஆதியாகமம் 1:27 அந்த மகிமையில உருவாக்கப்பட்ட மனிதன், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதுக்காக இருந்த மனிதன், அவன் பாவத்து நிமித்தம் தன்னுடைய மகிமை இழந்து போகும்போது அவனை எங்க பண்ணான், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். நீங்க அதான் சங்கீதம் 8:5 இருக்கும், அந்த மகிமையை அவன் இதாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 8:5 வாசிக்கலாம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிமையைதான் அவன் இழந்து போனான். அதனாலதான் அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டது. உலக பிரகாரமாய் தாங்கள் நிர்வாணிகளா. அப்போ ஒரு உலக பிரகாரமாய் ஒரு மனுஷனை நீங்க பார்க்கிறீங்க, ஒரு மனுஷனுடைய காரியங்களை பார்க்கிறீங்க அப்படின்னா நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் இல்ல? தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை உண்டு பண்ணினாங்க. ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டுச்சு. அப்ப இங்க ஆண்டவர் மோசேட்டு சொல்லும் போது, வா, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சியை கழட்டி போடு. நம்ம கிட்ட எது நம்ம விளக்க வேண்டிய காரியங்கள், எது நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறவரா இருக்கிறார். தம்முடைய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அடுத்ததாகவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீனாய் மலையில யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்துக்கலாம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால்,
இப்ப இங்கேயும் பார்க்கும்போது அவங்க எகிப்திலிருந்து கிளம்பி வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் சீனாய் மலையில மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் அவனை மலையிலிருந்து கூப்பிட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18ல இருந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 19:18 எக்கால சத்தம் அக்கினியில் 18ல இறங்கின இருந்து. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகைச்சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் போதும் இது வரைக்கும் போதும். அப்போ அங்க பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, சீனாயின் மலையின் மேல அக்னியில இறங்குகிறார். அந்த மலை முழுவதும் புகையா இருக்கு. அப்போ எக்கால சத்த வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ஆண்டவரோடு பேசுகிறார். அவருடைய சத்தத்தை அங்க கேட்கிற அனுபவத்துக்குள்ள அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துறார். அவருடைய சத்தத்தை கேட்கிற அங்க அனுபவத்தை மோசே அங்க பெற்றுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் அந்த 21, 22 தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜனங்கள் யாரும் இங்க வந்துடாம அவங்க அழிந்து போகாதபடிக்கு அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு வருத்தம் இருக்கு. அவர் அவ்வளோ மகிமையுள்ள தேவன், அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ அங்க அந்த அந்த மகிமைக்குள்ள அவன் போகணும் அப்படின்னா தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். இப்ப அந்த இடத்துல அங்க போகும்போதுதான் அவன் என்ன பண்ண முடியும், ஆண்டருடைய சத்தத்தை, அவர் பேசுகிற சத்தத்தை அங்க கேட்க முடியும். நீங்க அதான் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் உடைய வெளிச்சத்துல நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மத்தவங்க அப்போ நம்ம எவ்வளவு ஒரு பரிசுத்தம், அந்த ஆண்டோடைய மகிமையை குறித்து நம்ம பார்க்கும்போது, அந்த வெளிச்சத்தை குறித்து பார்க்கும்போது முக்கியமா அங்க விசுவாசம் அங்க வருது, அங்க பரிசுத்தம் அங்க வருகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் நான் கடகடன் போறேன், நீங்க அதுக்கப்புறம் உட்கார்ந்து அதை தியானிக்கிற ஒரு காரியத்தையும் பண்ணுங்க. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசே என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்போ அங்க மோசே கிட்ட என்ன சொல்றாரு, நீ மலையின் மேல் ஏறி என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு. அங்க எல்லாம் மோசே ஏறி போனான். இங்க என்ன பண்றாரு, கர்த்தர் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு, யாத்ராகமம் 24, 15, 16, 17 வாசிக்கலாம். 17, 18 வரைக்கும் வாசிக்கலாம். 15ல இருந்து. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாளாய் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அப்போ இங்க மோசே என்ன பண்றான், ஆண்டவர் கூப்பிடுறாரு. மோசே தேவனுடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு காரியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் படிப்படியாய் அந்த வெளிச்சமாகிய அந்த மகிமையாகிய அவருக்குள்ள நம்ம வாசம் பண்ணுங்கிற அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள. இப்போ அங்க இருக்கும்போதுதான் அந்த கட்டளைகளை எல்லாம் கொடுக்குறாரு. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிற காரியங்களை கற்பனையா அந்த கற்பலகையில எழுதி அந்த கொடுக்குற காரியம் மோசே அங்க கர்த்தரிடத்துக்கு போகிற ஒரு இது. நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கலாம். அடுத்த ஒரு அனுபவம். அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, யாத்ராகமம் 33, 18, 19. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக
கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி அடுத்த வசனமா வாசிச்சிருங்க 20. பாவத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது மோசே தேவனுடைய மகிமைக்குள்ள பிரவேசித்து அங்க அவரோடு கூட அந்த மகிமைக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். இங்க பார்க்கும்போது அவன் லிட்ரலா கேட்கிறான், உங்களுடைய மகிமை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஆண்டவர் புரிந்து கொள்கிறார், தன்னை முழுவதுமாய் அவன் தனக்கு பார்க்கணும் அப்படின்னு அவன் கேட்கிறான் அப்படின்றது. அப்பதான் அவர் சொல்றாரு, என்னை பார்த்தா யாரும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் அவன் ஆனா கேட்கிற காரியம் உடைய மகிமை எனக்கு காண்பியும் சொல்லும்போது உடைய குட்னஸ் அப்படின்ற வார்த்தையை அங்க இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் தன்னை வெளிப்படுத்துகிற, எனக்கு அது தோணுச்சு, அவரை நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நமக்கு எப்பவுமே ஆசை இருக்குல்ல, உண்மை வெளிப்படுத்தும், உண்மை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு ரூபம் கிடையாது, அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவர் மகிமையா இருக்கிறார். அவருடைய மகிமைக்குள்ளதான் நாம அந்த பிரவேசிக்கிற ஒரு காரியம், அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்கிற காரியம். அதுக்கப்புறம் தான் அவர் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அவருடைய மகிமையின் சொரூபமாய் தன்னை வெளிப்படுத்துகிற வண்ணமாய் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார், நம்ம பார்க்கும்படியாய். அப்போ இந்த காரியங்களை மோசே அங்க கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அது அந்த கண்மலைக்குள்ள இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்குள்ள நமக்கு வாசிச்சுட்டே போனா நமக்கு நேரம் போயிட்டே இருக்கும். அப்ப கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நாம அவருடைய மகிமையை காண முடியும். அப்பதான் அந்த நாமத்தை சொல்கிறாருங்கும் போது அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் சொல்லிட்டு தன்னுடைய குணாதிசயங்களை அவர் அங்க வெளிப்படுத்துகிற காரியம். அப்போ அவருடைய மகிமையை நாம பார்க்கும் போது, அந்த மகிமையை நம்ம உள்வாங்கும் போது, அந்த வெளிச்சத்தை நம்ம உள்வாங்கும் போது நமக்குள்ள இருக்கிற கரைகள் எல்லாம் படுகிற காரியம் மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வருகிற ஒரு காரியம். நம்ம அதையும் உள்வாங்குகிறோம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ள தேவன். அந்த இரக்கம் எல்லாமே நமக்குள்ள அது நம்ம என்ன பண்ணுகிறோம், உள்வாங்குகிற ஒரு காரியம். அதுதான் மோசே அங்க மோசையுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா அதை எனக்கு ஆசையா இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்ககிட்ட அத சொல்லணும் அப்படின்ட்டு. அதே யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29 35 வரைக்கும் இருக்கிற காரியங்கள், நான் அதை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிச்சுட்டு இது பண்றேன். யாத்ராகமம் 34 29 பார்க்கும்போது, மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கற்பனையை கொடுக்குறாரு, கீழே இறங்கி வரும்போது எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடுறாங்க, உடைச்சு போட்டுறான். திருப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ எழுது, நான் திருப்பி வா, உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பாவும் அவன் போகும்போது அப்பம் புசியாம தண்ணீர் குடியாம 40 நாள் கர்த்தரோட இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவன் அங்க சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது அவன் அங்க ஆண்டவரை சந்தித்துட்டு அவன் கீழே வரும்போது அவனுடைய முகம், தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அப்புறம் என்ன பண்ணா, அவனுடைய முகம் பிரகாசிக்கிறான் ஜனங்கள் கிட்ட பேசும்போது தன் முகத்துல முக்காடு போட்டுக்கிட்டான். இதுதான் நம்ம கொரிந்தியர்லயும் அதை வாசிப்போம். அப்போ ஆண்டவரிடத்துல போகும்போது அவன் என்ன பண்ணுவான், மோசே கர்த்தருடைய சந்ததியில் அவரோடய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாம இருப்பான். அவன் வெளியே தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரோட சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருக்க. இந்த ஆண்டு முதல்ல அவன் ஓரேபுல பார்க்கும்போது அவரை பார்க்கறதுக்கு அங்க கிட்ட போறான். அவர் சொல்றாரு, இது பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பரிசுத்திற்காக அவன் உபவாசம் இருந்து, ஆனா நம்ம நிறைய பேர் பண்ணுவோம், 40 நாள் உபவாசம் இருந்து போராடி பரிசுத்தமா இருந்து, ஆக்சுவலி வைராக்கியமாய் நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம். அது ஆவிக்குரிய வைராக்கியமா, அது ஆண்டவருக்கு சித்தமா, ஆண்டவரிடத்துல அதை கேட்டு காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு செய்கிற இதுல நானும் பண்ணியிருக்கேன். அது நிறைய காரியம். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அது சுயமாய் நடத்தப்படுகிற ஒரு காரியத்துக்குள்ளாய் போயிடும்.
அதுதான் நம்மை நாமே எப்பொழுதும் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோம் இருக்கணும். அதுக்காக ரொம்ப பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சகோதரியுடைய எக்ஸாம்பிள தான் நீங்க எப்பவும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம பிரதிபலிக்கிறோமா அப்படின்றது. அங்க பாத்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு. ஆண்டவருடைய சமூகத்துலதான் இருந்து இங்க பார்க்கும்போது எரிச்சல் வந்துட்டு எதை உடைத்து போட்டான்? தேவனால உண்டாக்கப்பட்ட தேவனுடைய கரத்தினால எழுதப்பட்டது கற்பலையே அவன் உடைத்து போட்டான். என்ன பண்றது? ஆண்டவருடைய சமூகத்துலதான் இருந்து வந்த ஒரு காரியம். அப்புறம் திருப்பியும் கூப்பிடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ஆச்சு? அங்க இருக்கிற பிரகாசம் அப்படியே இங்க வந்து ஆயிடுச்சு மோசே இடத்துல. மோசே அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கதான் ஒரு பரிபூரண நிலைமைக்குள்ள ஒரு பூரணத்துக்குள்ளே அங்க மோசே வருகிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எனக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு முதல்ல இருந்து அந்த தேவ சமூகத்துல தேவனோடு அவருடைய மகிமைக்குள்ள இருக்கிற காரியம், அந்த மகிமையை அவன் உள்வாங்கி கொண்டு அதை பிரதிபலிக்கிற ஒரு காரியம். நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்பாக அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. நீங்க பார்க்கும்போது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து அந்த பேதுரும் யாக்கோபும் யோவானையும் கூட்டிட்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் அவருடைய மகிமையை அவர் அங்க வெளிப்படுத்துறார். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிங்க. உண்மையாவே நீங்க அதை வாசித்து நீங்க படித்துட்டு இருக்கும் போதே அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நீங்க அறிந்து கொள்ள முடியும். அவர் வெளிப்படுத்தும் போது நம்ம அவரை அறிந்து கொள்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். இங்க இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவரை மனுஷனாய் பார்த்தவங்க நிறைய பேரு, அவரை தேவ குமாரனாய் கண்டு கொண்டவங்க மிக சிலர் தான். அவரு இந்த அவரை தேவனாய் அந்த போக 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 பாத்தீங்கன்னா பவுலுடைய அந்த அனுபவங்கள் எல்லாம் ஸ்டார்டிங்ல வித்தியாசமா இருக்கும். அவருடைய எழுத்துக்கள் பின்னாடி எல்லாம் போகும்போது ரொம்ப தாழ்மையாயிரும். அவரை தேவனாய் அறிந்து கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் போகிற ஒரு காரியம் இருக்குது. இங்கே பார்க்கும்போது சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துற தன்னுடைய மகிமையை அவர் அங்க வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அதுவும் முக்கியமா யாருன்னா அவர் 12 சீஷர்களுக்கும் தன்னை அப்படி வெளிப்படுத்தல. பேதுரு, யாக்கோபு, யோவான் காண்பிக்கிறார். அப்போ அவருடைய முகம் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவர் தன்னுடைய முழு மகிமையை அவர்களுக்கு அங்க காண்பிக்கிற ஒரு காரியம். அப்போ யாரு அவங்க கூட இருக்கா? மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இன்னும் அந்த 2 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மார்க் 9:2 வாசிக்கலாம். இதே காரியம்தான். மார்க் 9:2. 6 நாளைக்கு பின்பு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களும் காணப்பட்டார்கள். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு போய் மறுரூபம் அல்ல போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆகிறாரு. அங்க கூட யார வச்சிருக்கிறாரு? மோசேயை வைத்திருக்கிறார். அப்ப மோசே இப்போது எங்க இருக்கிறாரு? தேவனுடைய பிரசன்னத்துல மோசே இருக்கிறார். அப்போ லிட்ரலா ஒரு இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய மகிமையை தேடின ஒரு மனுஷன் அவருடைய மகிமைக்குள்ளாய் பிரவேசித்து அவருடைய மகிமையில இருக்கிறார் என்பதை அவர் இந்த உலகத்திற்கு நமக்கு காண்பிக்கிறார். அப்படிதானே? அப்போ நம்ம அவருக்குள்ளா நம்ம வெளிச்சத்தின் அவர் வெளிச்சமா இருக்கிறார். நாம அவருக்குள்ள இருக்கும்போது நாம என்னவா இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நம்ம அந்த அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம அவருடைய மகிமையை தேடும் போது நம்மிடத்துல இருக்கிற காரியங்கள், குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு, ஆனா போகிற பாதை எப்படி வேணா இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. இவங்க இது பண்றாங்க, இவங்க இந்த ஓட்டத்தை ஓடுறாங்க, நானும் இதே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
அவங்கவங்களுக்கு தேவன் நியமித்த ஓட்டம் வித்தியாசம், அவங்கவங்களுடைய வாழ்க்கை பாதை வித்தியாசம். ஆனா நம்ம எதை தேடணும்? ஆண்டுடைய மகிமையை தேடணும். அப்போ இப்போ இந்த காலங்கள்ல நம்ம இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நம்மள ஆண்டவர் பக்குவப்படுத்தி பழக்குவித்து நம்ம அதுல கொண்டு போகிற ஒரு காரியம். நம்ம மோசேனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த தேவனுடைய மகிமைக்குள்ள அவன் வழி நடத்தப்படுகிற அந்த அனுபவம் இப்பொழுதும் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல கடைசி காலத்திலயும் மோசே வருவாரு அப்படின்றது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு பாக்கியம் இல்ல. இப்ப நம்மளுக்கும் அந்த அவருடைய அந்த கடைசி என்னன்னைக்குமா அவர் நித்திய வெளிச்சமாய் நித்திய மகிமையாய் நமக்கு காணப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நாம போகணும். கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.